முட்டை மிட்டாய் தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு கூடால நல்லா குங்குமப்பூவெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு வீட்டில் ரெடி பண்ணின நெய் வச்சுருக்கேன். அதை தான் வந்துட்டு நான் எப்போவுமே முட்டை மிட்டாய்க்கு சாப்பிட்டேன். ஏன்னா இந்த நெய்க்கு ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா என் பையனுக்கு எப்போவுமே வீட்டில் நெய் காய்ப்பேன். அதே மாதிரி தான் அந்த முட்டை மிட்டாய்க்கும் நான் வீட்டில் நெய்யை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இது செய்யறதுக்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். நம்ம வீட்டில் நெய் செய்தோன்னு வச்சுட்டோங்களா, வெளியே உள்ள நெய் கண்டிப்பாக நம்மளுக்கு பிடிக்காது. ஏன்னா அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே முட்டையும் சேர்த்து நல்லா கலக்குன்னு கலக்கிக்கிட்டு டின்னுக்கு மாற்றிட வேண்டியதான். முட்டை மிட்டாய் பேக் பண்ணும்போது வந்துட்டு நம்ம டின்னில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போடக்கூடாது. ஃபஸ்ட்டே குங்குமப்பூ போட்டுட்டேன் பார்த்துடுங்க. ஆனாலும் கலர் வந்துட்டு வரவே இல்லை. ஏன்னா அந்த இது ஹீட்டு பத்தாது. இப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் பாலில் கொஞ்சம் குங்குமப்பூ மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அப்போ தான் நல்ல ஒரு சூப்பரான கலர் இருக்கும். மாதிரி ஃப்ளேவருமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இது கூட நம்ம ஏலக்காய் பொடி வேணாலுமே போட்டுக்கிடலாம். இதில் என்னென்ன பொருட்கள் நான் சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சீனி, முட்டை, பால்கோவா, அதுக்கப்புறம் வந்துட்டு குங்குமப்பூ, நெய் இவ்வளோ தாங்க இதில் சேர்த்துருக்கோம். ஆனால் வந்துட்டு நம்ம முட்டையெல்லாம் அதிகமாக சேர்த்துட்டோன்னு வச்சுருங்கன்னா முட்டை மிட்டாய் ஒரு மாதிரி வேறும். அப்படியே அதை டின்னுக்கு மாற்றிட்டு நல்லா பேக் பண்ணி எடுத்துட்டேங்க. சூப்பராக பேக் ஆகி வந்துருந்து. அதுக்கு அந்த டாப்பில் இருக்கிற அந்த கலர் தாங்க முட்டை மிட்டாய்க்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. இந்த மாதிரி நம்மளுக்கு கலர் வந்துட்டுனாலே நம்ம முட்டை மிட்டாய் வந்து பெர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். அது போலவே நம்ம முட்டை மிட்டாய் பேக் பண்ணின அப்புறமே அந்த டாப்பில் அந்த ப்ரௌன் கலரில் இருக்குது பார்த்திங்களா, அந்த லேயர் வந்துட்டு நல்ல சாஃப்டாக இருக்கணும். அது வந்துட்டு பேக் பண்ணும்போது கிறிஸ்பியாக இருக்கக்கூடாது, சாஃப்டாக தான் இருக்கணும். அப்போ தான் அது வந்துட்டு சூடு ஆறினப்புறமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒருவேளை ஆர்டர் பண்ணணுன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஹோம் டெலிவரி இருக்குது. அதை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஷிப்பிங் பண்ணுவோம். பாய்.